என்னம்மா வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கு, முந்திரி வாசலாம் வருது. டேய் இன்னைக்கு என்ன நாள்னு கூட மறந்துட்டியா? அப்படி என்ன நாள்மா இன்னைக்கு? டேய் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. அட ஆமா இல்ல மா, போன வாரம் வரைக்கும் ஞாபகம் இருந்ததுமா, இன்னைக்குன்னு பார்த்து மறந்துட்டேன். தேவையில்லாததெல்லாம் மண்டையில ஓடிக்கிட்டு இருந்தா தேவையானதெல்லாம் மறக்கதான் செய்யும். ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் டி. எங்க போற? இரு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா? சர்ப்ரைஸ். சரி வாடா சாமி கும்பிடுவோம். வா. டேய் இரு, நான் உனக்கு பாயசம் எடுத்துட்டு வரேன். தீபக், சொல்லு காவியா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ காவியா, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. டேய் வாடா. நான் தோரமா. மாமா வாங்க தாரா. ஹாப்பி பர்த்டே தீபக். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஆனந்த். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நாங்க சொல்லாமலே வந்திருக்கோம் தீபக். ஜோதி கிட்ட சொல்லி வீட்டை மட்டும் டெக்கரேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஓ இதெல்லாம் உங்க வேலை தானா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி வாங்க எல்லாரும் நம்ம கேக் கட் பண்ணலாம். இதுவுமா? ஆமா. சரி வாங்க வாங்க. காவியா ஏன் அங்க நிக்கிற? இங்க வா, இங்க வா. இல்ல பரவாயில்ல. என்ன காவியா நீ? இந்தா சாப்பிடு. அண்ணா இங்க நாங்களும் இருக்கோம். உங்களை மறப்பனா? இருங்க மா. பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உனக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணது தாராதான். தாராவுக்கு முதல்ல கொடு. அப்படியா தாரா? தேங்க்ஸ் தீபக். இருங்க தீபக், உங்களுக்கு இந்த நிமிஷத்துல இருந்து எல்லா நாளும் பெஸ்டான நாளா இருக்கணும். நீங்க ஆசைப்பட்டதை விட ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வரணும். அதுக்கு என்னோட சின்ன கிஃப்ட். ஆனந்த் அந்த கிஃப்ட கொடு. இந்தா. என்னங்க? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நான் இதை இப்படியே கொடுக்க விரும்பல. உங்க வாட்சை கழட்டுங்களேன். வாட்சியா? ஏன்? கட்டுங்க, நான் சொல்றேன். கை காட்டுங்க. தாரா இந்த வாட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியுது. எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியுதா? இந்த பிராண்டோட பேசிக் வாட்ச் மாடலே 30,000க்கு மேல. உனக்கு தாரா பிரசன்ட் பண்ணிருக்க வாட்ச் எப்படியும் 1 lakh மேல இருக்கும். தாரா எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா எல்லாம்? இட்ஸ் ஓகே தீபக், உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? ஏய் இந்த வாட்ச் உனக்கு சூப்பரா இருக்குன்னு. இந்த வாட்சை செலக்ட் பண்றதுக்காக தாரா அவ்வளோ கடை ஏறி இறங்கினா. தீபக்க பொருத்தமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கமா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. தீபக் என்னைக்குமே எனக்கு ஸ்பெஷல் தான். அவருக்காக இது கூட பண்ணலனா எப்படி? சரி தீபக், நான் கிளம்புறேன். ஏன் தாரா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. ஆமாமா, என்ன அவசரம்? இரு, சாப்பிட்டு பொறுமையா போலாம். இல்ல ஆண்டி, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அர்ஜென்ட்டா போகணும். அதான். சரி ஒரு நிமிஷம் இரு, இப்ப வந்துடுறேன். ஆ. இந்த தாரா, இதை எடுத்துட்டு போய் சாப்பிடு. சரி ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். வரேன் ஆண்டி. வாமா. பாத்தியாடா தாரா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு? இவ்வளவு கட்டிக்கிட்டு இருந்தேன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்ப. மா தேவையில்லாமலாம் பேசாதமா. நான் இப்ப சந்தோஷமா இல்லைன்னு உன்ட்ட யார் சொன்னா? இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கேன். எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் ஏய் தீபக். காவியா, சாப்பிட்டு போலாம்ல? நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். இந்த புக்க பில் பண்ணனும். 430 ரூபா வருமா? சார் பே பண்ணிட்டேன். ஓகேமா, தேங்க்ஸ்மா. கொஞ்சம் பென் தரீங்களா? தேங்க் யூ சார். இந்த கிஃப்ட பேக் பண்ணி கொடுக்க முடியுமா? பண்ணிடலாமா? இந்தாங்கம்மா. ஓகேமா. தேங்க் யூ. இந்த காலத்துல எல்லாரும் போனை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. புக்ஸ் எல்லாம் யாருமா படிக்கிறாங்க? யாருக்குமா கிஃப்ட்? அது முக்கியமான ஓ ஒருத்தருக்கு. அப்படியா? தேங்க் யூ சார். சரிம்மா. ஹாய் காவியா. சீஸ். என்ன காவியா நீ? ஹலோ, என்ன பண்றீங்க? உங்க இஷ்டத்துக்கு போட்டோ எடுக்கறீங்க? உன் முகமே தெரியல, இப்படியா பண்ணுவ? முகமே தெரியலையா? என்ன திமிரா? யார கேட்டு நீங்க முதல்ல போட்டோ எடுத்தீங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி தேவையில்லாத நான்சென்ஸ் ஏதாவது பண்ணீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன காவியா இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன், அதுக்கு போய் இப்படி கோவப்படுறியே. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கிடைச்சாலே இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் தெரியுமா? என்ன மிரட்டறியா? காவியா நீ சும்மாரு, நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பி, கேண்டீன்ல வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். முதல்ல இங்க இருந்து போ. இத பாரு, போலனா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன காவியா சப்போர்ட்டுக்கு ஆள் கூப்பிடுறியா? உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? போறியா? முதல்ல வெளியில போ. நான் அப்புறமா வரேன் காவியா. பட்டா இங்க பாரு காவியா, இனிமே இவன் வந்தான்னு வச்சுக்கோ, என்ன கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. நீ உட்காந்து தைரியமா வேலைய பாரு. காவ்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. உங்க அப்பாக்கு வேலை கிடைச்சிருக்குடி. என்ன சொல்ற ரேவதி? எப்படி? எங்க அப்பா தான் ரெடி பண்ணிருக்காரு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளமா. நிஜமாதான் சொல்றியா? ஆமா.
கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன வேலை ரேவதி? கொல்கத்தால. கொல்கட்டாவிலையா? ஏய், தங்குறதுக்கு இடம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்கடி. வேலை ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதான். அதனாலதான் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு போயிருக்காரு. என்ன ரேவதி இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், என்ன பண்ணாங்க? அப்பாக்கு வேலை தானே கிடைச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏய், எப்படி கொல்கட்டா வரைக்கும் அவரை இந்த வயசுல வேலைக்கு அனுப்பி வைக்க முடியும்? அவரால எப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியும்? என்னாலயும் அவர் அங்க அனுப்பி விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியாதுடி. உன் அப்பா இந்த வேலைய பத்தி சொன்னதும் நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? எடுத்த உடனே ஏன் வீட்டுக்கு போயிட்டாரு? இப்படி நினைப்பேன்னு எனக்கு தெரியலடி. சரி விடு, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஏய், சாரி டி. நீ என்ன பண்ணுவ? ஹெல்ப் தானே பண்ண நினைச்ச. பரவாயில்ல. சந்திரா, நீ ரொம்ப தூரம் வேலைக்கு போற, உடம்ப பாத்துக்கப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. கவ்யா, மாமா, நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சம்மா. நீயே வந்துட்ட. எனக்கு கல்கட்டால வேலை கிடைச்சிருக்குமா. நம்ம மூர்த்தி இருந்தார்ல, அவர் மூலமா தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. தெரியும்பா, ரேவதி சொன்னா. அத கேட்டுதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த வேலை வேணாம்ப்பா. ஏய், அவர் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டல, அப்புறம் என்ன? இந்த பாருங்க, இவ கதை முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. விக்கி படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். பூஜா ஒரு இடத்துல கட்டி கொடுக்கற வரைக்கும் 4 இடத்துக்கு ஓடி சம்பாதிச்சுதாங்க ஆகணும். இவளுக்கு மாதிரி எவனா ஒருத்தன் வருவான், தாலி கட்டுவான், அவன் கூடயே போய் வாழ்ந்துடலான்னு இருக்க முடியாது. ஐயோ பா, வாய் இருக்கு, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அரஞ்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஆமா, உள்ளத சொன்னா பொறுக்காதே உங்களுக்கு. அப்படியே சீறிக்கிட்டு வருவீங்க. என்னவோ பண்ணி தொலைங்க. சை. அம்மா, அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நீ ஒத்தையா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ அதை பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு. நான் வேலைக்கு போறதா நல்லதுமா. சரிப்பா, அப்படியே நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் இங்க பக்கத்துல ஏதாச்சும் வேலைக்கு போலாம்ல. குடும்பம்னு நாங்க எல்லாம் இங்க இருக்கும்போது வேலைக்காக நீங்க எங்கேயோ போய் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களே, அத கேட்டுட்டு எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. இந்த நேரத்துல நீங்க எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு போறேன்னு சொல்றீங்களேப்பா, என்னால தாங்கிக்க முடியலப்பா. எனக்கு புரியுதுமா. ஆனா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களேம்மா. நான் என்ன பண்றது சொல்லு. அப்பா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கப்பா. இங்கேயும் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குதான்னு தேடி பாக்குறேன். ஏமா காவியா, நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. உன் சித்திகாரி உன் அப்பாவை என்ன பாடா படுத்துறான்னு. இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகாது எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு மறவா போய் வேலை பார்க்கட்டுமா. இல்லேன்னு வச்சுக்க, காசு பணம்னு கேட்டு கொத்தி புடுங்கிருவாமா. அவ மன நிம்மதிக்காகவாது போய் வேலையை பார்க்கட்டும், தடுக்காதமா. ஆமாமா, இன்னும் நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்பா, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கப்பா. எனக்கு இங்கே ஏதாவது வேலை கிடைக்குதான்னு தேடி பாக்குறேன்ப்பா. என்ன நம்புங்கப்பா. உன்னை நம்பாம நான் வேற யாரமா நம்ப போறேன். வெயிட் பண்றேன். வா, ஏதாவது சாப்பிடுமா. வா மா. சரிப்பா, வாமா காவியா, உட்காரு காவியா. என்ன gift மாதிரி இருக்கு? ஜோதி எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பாளா? காவியா, இந்த gift யார் கொடுத்தா? யாரும் கொடுக்கல, நான் தான் உங்களுக்குன்னு வாங்கினேன். நீ எனக்காக gift வாங்குனியா? ஏதோ என்னால முடிஞ்சது. காவியா, மத்தவங்க சர்ப்ரைஸா கொடுத்த கிஃப்ட்டை விட நீ கொடுத்த gift தான் எனக்கு சர்ப்ரைஸா இருக்குது. இது பக்கத்துலலாம் எதுவுமே வராது தெரியுமா? இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஓபன் பண்றேன். இருங்க. இன்னொன்னு வாங்கி வச்சிருக்கேன், அது கொடுக்க மறந்துட்டேன். அடடா, சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா இருக்கு. குடு. வாவ், சூப்பர் காவியா. சரி, இப்போவாது நான் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? காவியா, இந்த புக்கை தான் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது எப்படி உனக்கு gift-ஆ கொடுக்கணும்னு தோணுச்சு? அது எனக்கு என்ன gift கொடுக்கணும்னு தெரியல. ஆனா உங்களுக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும்னு தெரியும். அதுக்கு இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் வாங்கினேன். ஆனா உங்களுக்கு இது இவ்ளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஐயோ காவியா, எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும். அது உன் கையால கிடைச்சது எனக்கு எவ்வளவு ஃபீலா இருக்கு தெரியுமா? அது சொல்றதுக்குலாம் வார்த்தையே இல்ல காவியா. Thank you. என் டேலண்ட் வளரணும்னு ஆசைப்படுறல. இப்படி ஒரு gift கொடுத்திருக்க. இன்னைக்கு நைட்டு நீ நான் மட்டும் டின்னருக்கு வெளியில போறோம். ரெடி ஆயிரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் வரல. காவியா, இங்க பாரு, இன்னைக்கு நான் பர்த்டே பேபி. நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வரணும். முடியாதுன்னு சொல்ற வேலையே இருக்க கூடாது. அப்புறம் நான் கோச்சிப்பேன். போ.
ஒழுங்கா சாப்பிட வந்துரு. என்ன காவியா யோசிக்கிற? சரி போலாம். ஐயோ, ஷ், கத்தாதீங்க. உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வெளியில இருக்காங்க. ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரு. நான் வெளியில இருக்கேன். வா காவியா, டைம் ஆயிடுச்சு. அம்மா. என்னடா நானும் காவியா வெளில போயிட்டு வந்துடுறோம். இந்த நேரத்துல எங்கடா வெளியே போற? காவியா இங்க வாயேன். மா, காவியா எனக்கா gift வாங்கி கொடுத்துருக்காமா. போட்டோகிராஃபி சம்பந்தமான புக்குமா. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க இது? ஒன் டே யோர் ட்ரீம் வில் கம் ட்ரூ. சீக்கிரமாவே என் கனவு நினைவாகும்னு எழுதி கொடுத்துருக்கா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? காவியா எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்ல செம்ம ஹாப்பியா இருக்கேன். அதான் நானும் காவியா அப்படி வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறோம். ஏண்டா ஒரு 400 ரூபாய் புக்குக்காக ஏண்டா தலைக்கால் புரியாம குதிச்சுக்கிட்டு இருக்க? தாரா உனக்காக 1,00,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கா. இது கிஃப்டா இல்ல இது கிஃப்டாடா? மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? நீ சொன்ன மாதிரி இந்த வாட்ச் 1,00,000 ரூபாய் இல்ல, 1 கோடியா இருந்தாலுமே வெறும் காஸ்ட்லி gift தான். அப்படிப்பட்ட காஸ்ட்லி கிஃப்ட கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா காவியா வாங்கி கொடுத்த gift வெறும் gift மட்டும் இல்லம்மா, அதுல அன்பும் அக்கறையும் கலந்துருக்குது. பாசம் வேற, பணம் வேற.